பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போடலாம். வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் போடலாம். அதோடு சேர்த்து ஒரு மிளகாவும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் குட்டி வெங்காயமும் போட்டுக்கலாம். முழுசாவே போட்டுக்கலாம் குட்டி வெங்காயத்தை. இப்போ இது வதக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கணும் போகிற அளவுக்கு. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அப்போனா இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, இது ஜீரகப்பொடி எல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினோடனே அப்புறம் நம்ம இந்த ராஜ்மாவு அவிச்சு வச்சுருக்கோம்ல, ராஜ்மா ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிடலாம். அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு காரெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கரை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ குக்கரை போட்டு மூடியாச்சு. இப்போ ஸ்டீம் வந்த பிறகு நம்ம விசில் வச்சுட்டு ஒரு விசில் வந்த பிறகு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டுட்டு அப்புறம் எடுத்துட வேண்டியதான். லாஸ்ட்டுக்கு வேணும்னா தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டே நம்ம தாளிச்சிட்டோம்ல, அதனால் அப்படியே விட்டுடலாம். அப்புறம் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்னா உங்களுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2 குட்டி உள்ளி 2 குட்டி உள்ளி போட்டு நம்ம வந்து அதில் அரைச்சி ஊற்றினா இன்னும் குழம்பு நிறையா வரும். வேணும்னா அப்படி பண்ணலாம். அது கொஞ்சம் வேறு டேஸ்ட்டாக இருக்கும், அது நல்லாவும் இருக்கும். அப்புறம் லாஸ்ட் ஒரு வாட்டி ஒரு தாளிப்பு போட்டோன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா திரும்ப வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கட்டியாக்கிட்டு அப்புறம் தாளித்து ஊற்றிட வேண்டியதான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட வேண்டாம். லாஸ்ட் தாளிக்கணும்னா, இல்லைன்னா லாஸ்ட்டு கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்ட வேண்டியதான். அவ்வளோதான். குழம்பு பார்த்திங்களா, கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு நல்லா கொஞ்சம் கொட்டியாக்கிட்டு அப்புறம் தாளித்து ஊற்றிடலாம். ஓகேவா? தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிட்டு. சூப்பர். Keep supporting. Bye.